பிரைஸ் அலாட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாளும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நன்மை நாளாய் அமைவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். புக் ஆஃப் டானியல் சாப்டர் 5 verse 12. ராஜாவினால் பெல் தெஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியார்த்தி பண்ணுகிறதும் புதைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, மாம்சத்தின் கிரியைகளை நீங்கள் அழித்து ஒழிக்கும்போது உங்களுக்கு அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் கொடுக்கப்படும். மாம்சத்தின் கிரியைகளை அழித்து ஒழித்து நீங்கள் ஜெயம் எடுக்கும்போது உங்களுக்குள் அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் கொடுக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையிலே வாலிபர்களும் சிறு பிள்ளைகளும், ஏன் ஊழியத்திலும் வேலைகளிலும் இருக்கிறவர்களும் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் எல்லாவற்றுக்கும் எல்லா வேலைக்கும் நமக்கு அறிவு வேண்டும், புத்தி வேண்டும். இதை காட்டிலும் ஒரு விசேஷித்த ஆவி வேண்டும். நாலேஜ், ஸ்கில் அண்ட் ஸ்பெஷல் ஸ்பிரிட். இது மூன்றும் இருந்தால் இன்றைய காலகட்டத்தில் போட்டிகள் நிறைந்ததான இந்த உலகத்தில் உங்களை கர்த்தர் தனித்துவமாய் நிறுத்துவார். நீங்கள் படிக்கிற படிப்புலையும் சரி, உங்கள் வேலைகளிலும் சரி, நீங்கள் எடுத்துக்கொள்கிற எல்லா பிரயாசங்களிலும் இந்த 3 காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தரணும். அது அறிவு, நாலேஜ். 2வது புத்தி, அதை எப்படி செய்யணும்னு நமக்கு தெரியணும், ஸ்கில்லு. 3வது ஒரு விசேஷித்த ஆவி. கருகலானவைகளை, கஷ்டமானதை, கடினமானதை நம்ம கற்றுக்கொண்டதை செய்கிறதுக்கு வேண்டியதான ஒரு விசேஷித்த ஆவி வேணும். இந்த 3 உடையவனாய் காணப்பட்டவர் தான் தானியேல். இதை கண்டு அந்த புறஜாதி ராஜாக்கள், அங்கே இருக்கிறதான மற்ற ஞானிகள், அவர்களாரும் வியந்து போகிறாங்க. இந்த ஒரு மனிதனிடத்தில், நம்மிடத்தில் இல்லாத இந்த அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் எப்படி காணப்படுகிறது? இவனும் மனிதன் தானே, இவனுக்கும் 2 கண்ணு, 2 காலு, 2 கை, ஒரு இருதயம் தானே இருக்குது. இவனு ஒரு கோலியாத்தை போல் ஒரு பெரிய ஜெயண்ட்லாம் கிடையாதுல்ல, அவன் ஒரு பெரிய அரக்கன்லாம் இல்லைல்ல, அவன் ஒரு சாதாரண மனிதன் தானே. ஆனால் இவனுக்குள்ள அறிவு புத்தி விசேஷித்த ஆவி இருக்கிறத அவங்க கண்டு அந்த ராஜாக்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த காரணம், தானியேல் இடத்துல மாம்சம் இல்லை, நோ கார்னாலிட்டி. இந்த காலை வேளையில் நீங்கள் மாம்சத்தை ஜெயிச்சிருங்க. மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. மாம்ச சிந்தை மரணம். மாம்சத்தின் கிரியைகள் நம்ம பிழைக்கவே விடாது, அது சாகடிக்கும். அதனால் மாம்சத்துக்கு உட்பட்ட கோபம், மாம்சத்துக்கு உட்பட்ட பொறாமை, மாம்சத்துக்கு உட்பட்ட பெருமை, வைராக்கியம், சண்டை, தாபங்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் ஒழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் கொடுக்கப்படும். இதை அந்த ஞானிகள் கண்டுபிடித்து தான் சொல்கிறாங்க நேபுகாத்நேச்சார்ட்ட தானியேல் 2:11, ஐயா, நீர் சொப்பனம் கண்டீர், சொப்பனத்துக்கான அர்த்தத்தையும் கேட்குறீர், இதை யாரும் சொல்ல முடியும்னா மாம்சமானவரிடத்தில் வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய வேறு யாரும் சொல்ல முடியாது அப்படின்ட்டார். அப்போ மாம்சமானவர்களிடத்தில் வாசம் பண்ணாத தானியேல், ஒரு 16 வயது வாலிபன், இது அவனால் செய்ய முடிகிறது என்றால் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கமும் உங்களுக்கும் உண்டு. இந்த நாளில் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதுக்கு 3 காரியத்தை மாத்திரம் செய்யுங்க. 1, தானியேல் இந்த மாம்ச சிந்த, மாம்சத்தின் கிரியை உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு 3 காரியங்களை செய்தார். 1, தனக்கென்று சொல்லி ஒரு நல்ல ஐக்கியத்தை வைத்திருந்தார். அவர் வேறு யாரோடய உட்காந்து பேச மாட்டார், கதை அடிக்க மாட்டார், அவங்களோட சேர்ந்து ஊர் சுற்ற மாட்டார். அவர் யாரோட தான் இருப்பார்னா ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அந்த 4 பேரும் தான் ஃபெலோஷிப்பில் உறுதியாக இருந்தாங்க. நல்ல ஐக்கியம். 2வது ஒரு காரியத்தில் உறுதியாக இருந்தார். மனதில் எதெல்லாம் தீட்டுன்னு ஆண்டவர் சொல்கிறாரோ அதை பக்கமே போகாதபடிக்கு மன உறுதியில் ஒரு தீர்மானம் எடுத்தார். ராஜாவின் போஜனத்தினால் தீட்டுப்படலாகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் எடுத்தார். நீங்களும் சில விஷயத்தில் உறுதியாக இருங்க. நோனா நோ, அதில் நோ எஸ் கொண்டு வராதீங்க. அப்போ அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் கொடுக்கப்படும். 3வது தானியேலுடைய ப்ரேயர் ஷெட்யூல்.
டெய்லி வாசிக்கிற வேதம், டெய்லி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறது, எருசலேமை பார்த்துட்டே இருக்கிறது, சிந்தையில் ஆண்டவரை யோசிக்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுற அந்த ஒரு ரெகுலர் ப்ரேயர் ஹேபிட், ஒரு நல்ல வழக்கமான ஜெபம், இது 3 தானியேல்கிட்ட உறுதியாக இருந்ததுனால 5 ராஜாக்களிடத்திலே அவன் அறிவும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உள்ளவனாக இருந்தான். தானியேலின் தேவன் நம்முடைய தேவன், உங்களுடைய தேவன், உங்களுக்கும் அதை தர அவர் வல்லவர். இந்த நாளில் அதை பெற்று அனுபவியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போமா. பிதாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே, தங்கள் வேலைகளில், தங்கள் தொழிலில், கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியத்தில் அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உள்ளவர்களாய் உடைய பிள்ளைகளை மாற்ற, உடைய பிள்ளைகள் ஆண்டவரே தானியேலை போல தங்களை ஒப்புக் கொடுக்கட்டோம்ப்பா. மாம்ச சிந்தை, மாம்சத்தின் கிரியைகள் ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத அந்த மாம்சம் இதற்குள்ளே போய் ஒளிந்து கொள்ளாதபடிக்கு ஆவிக்குள்ளே, பரிசுத்த ஆவிக்குள்ளே ஆண்டவரே நல்ல உறுதியோடு, ஐக்கியத்தில் ஆண்டவரே மன உறுதியில், தீர்மானங்களில் உறுதியாக இருக்கத்தக்கதாக, ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலையும் உறுதியாக இருக்கத்தக்கதாக, தங்களை உம்மோடு இணைத்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியான உதவி செய்யுங்க அப்பா. அநேக வாலிபர்கள், அநேக பிள்ளைகள் இந்த நாட்களில் தடுமாறுகிற இடங்களில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட நல்ல பிரதிஷ்டைக்குள்ளே வந்து நீர் கொடுக்குற நல்ல நாலேஜ், ஸ்கில், ஸ்பெஷல் ஸ்பிரிட்டை உடைய பிள்ளைகள் பெற்று அனுபவிக்கட்டும். அதை கர்த்தர் தருகிறதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உலகத்தில் உள்ள சகல ஜனங்களின் மத்தியில் நான் உன்னை கீர்த்தியிலையும் புகழ்ச்சியிலையும் பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களப்பா. உடைய பிள்ளைகளை புறஜாதிகள் மத்தியில் கீர்த்தியிலையும் புகழ்ச்சியிலையும் பெருக பண்ணுங்கப்பா. உங்கள் கிருபை இருந்த வழி நடத்தட்டும். சகல துதிகன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை இந்த நாளில் நடத்துவாராக. ஆமென்.